திமுகவைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான 40 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் தீபன். வணக்கம் தீபன். ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான இடங்கள்ல எங்கெங்கெல்லாம் சோதனை நடத்துறாங்க? அதாவது திமுகவுடைய முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெகத் ரட்சகன் அவருக்கு சொந்தமான வீடு மற்றும் அலுவலகம், கல்லூரிகள், மதுபான ஆலைகள் உள்ளிட்ட இடங்களில் மொத்தம் 40 இடங்களில் இன்று காலை 8 மணி முதல் வருமான வரித்துறையினர் சோதனை ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சோதனை முக்கிய காரணம் என்னவென்று பார்த்தால், இவர் கடந்த சில ஆண்டுகளாக சரியாக வருமான வரி கணக்கு காமிக்கவில்லை எனவும் வருமான வரி செலுத்தவில்லை எனவும் தொடர்ந்து எழுந்த புகாரின் பேரில் தற்போது இன்று காலை 8 மணியிலிருந்து வருமான வரித்துறை அவருடைய அலுவலகம், வீடு மற்றும் நட்சத்திர விடுதிகள் விட்ட 40 இடங்களில் சோதனை ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது நாம் இருக்கும் இடம் டி நகரில் உள்ள திலக் தெருவில் உள்ள அவருடைய எலைட் மதுபான ஆலையின் தலைமை அலுவலகத்தில் உள்ளோம். தற்போது இங்கு 20க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் காலை 8 மணி முதலே ஆய்வில் ஈடுபட்டுள்ளனர். இந்த ஆய்வின் போது பல முக்கிய ஆவணங்கள் அவங்களுக்கு கைப்பற்றுள்ளதாகவும் அதைத் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாகவும் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. இங்கு மட்டுமல்ல, டி நகரில் உள்ள அவருடைய நட்சத்திர விடுதிகள் மற்றும் காஞ்சிபுரம், வேலூரில் உள்ள மதுபான ஆலைகள் மற்றும் நுங்கம்பாக்கத்தில் அவருடைய இல்லம், அடையாறில் உள்ள அவருடைய இல்லத்தில் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலுமே வருமான வரித்துறையினர் காலை 8 மணி முதல் சோதனை ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இவருடைய அந்த வருமான வரி சரியாக செலுத்தப்படாத காரணம் அந்த முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தற்போது தான் கல்லூரியில் மாணவர் சேர்க்கை முடிவடைந்துள்ளது. அந்த வருமான வரியை சரியாக கணக்கு காண்பிக்கவில்லை எனவும் மற்றும் மதுபான ஆலைகளின் வருமான வரியை சரியாக காண்பிக்கவில்லை எனவும் தொடர்ந்து இருந்த புகாரின் பேரில் தற்போது வருமான வரித்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். இதில் பல முக்கிய ஆவணங்கள் அவர்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அதை வைத்து தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. தீபன், சோதனைக்கான காரணம் ஏதாவது தெரிய வந்திருக்கா? இந்த வருமான வரித்துறை திடீர்னு சோதனை ஈடுபடுவது முக்கிய காரணமே, அதாவது திமுகவுடைய முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெகத் ரட்சகன் அவர்கள் சரியாக வருமான வரி கணக்கு காண்பிக்கவில்லை எனவும் சரியாக வருமான எதுவுமே செலுத்தவில்லை எனவும் தொடர்ந்து எழுந்த குற்றச்சாட்டுகள், கடந்த சில ஆண்டுகளாகவே இவர் மீது தொடர்ந்து பல குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் தற்போது இன்று காலை 8 மணி அளவில் வருமான வரி திடீரென்று அவருக்கு சொந்தமான 40 இடங்களில் சோதனை ஈடுபட்டுள்ளனர். இந்த சோதனை பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து வருமான வரி மேலும் சோதனை ஈடுபட்டுள்ள மேலும் சில ஆவணங்கள் கைப்பற்றப்படும் எனவும் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து ஜெகத் ரட்சகன் மற்றும் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் அவருடைய பினாமி சொல்லக்கூடிய அந்த ஆலைகள், மதுபான ஆலைகள் சேர்ந்த பினாமிகள் மற்றும் அனைவரிடமே விசாரணை நடத்தப்பட போவதாகவும் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. தீபன், சோதனையின் போது ஆவணங்கள், பணம் ஏதாவது சிக்கியிருக்கா? நிச்சயமாக, குறிப்பாக இதுவரை எந்த ஒரு பணமும் சிக்கப்படவில்லை. அதாவது தற்போது வரை அவர் சில ஆவணங்கள் மட்டுமே கைப்பற்றப்பட்டுள்ளது. அந்த ஆவணங்களில் மேலும் சில ஆவணங்கள் கிடைக்குமா என அவர் சொந்தமாக 40 இடங்களிலும் அதிகாரிகள் வருமான வரி அதிகாரிகள் சோதனை ஈடுபட்டுள்ளனர். ஒரு சில இடங்களில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளதாகவும் அதை வைத்து சில விசாரணை செய்யப்பட உள்ளதாகவும் வருமான வரித்துறை அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி தீபன்.